ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் குக்கிங். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான சாம்பார் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் 1.25 கிளாஸ் அரிசி, அதுக்கப்புறம் 3/4 கிளாஸ் துவரம்பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 hours ஊற வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் நல்லா சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தில் எல்லாம் பொன்னிறமாக வதங்க வச்சுக்கோங்க. அடுத்து பூண்டு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே நம்மகிட்ட இருக்கிற காய்கறி, சீக்கிரமாக வைக்கிற எந்த காய்கறி இருந்தாலும் சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா சேர்க்கலாமா? 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். நாங்கள் வீட்டிலே அரைச்ச சாம்பார் தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம 2.5 கிளாஸ் அரிசி பருப்பு சேர்த்து போடுறோம். அப்போ நீங்கள் 2 2 எத்தனை 5, அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றணும். இப்போ நீங்கள் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கோங்க. இன்னும் 1 கிளாஸ் மசாலா அரிசி நம்ம சேர்க்கப்புறம் 1/2 கிளாஸ் புளி கரைசல் சேர்க்கப்புறம் மொத்தமாக 5 கிளாஸ் வந்துடும். ஸோ இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நீங்கள் கட் பண்ண மல்லித்தலையை தூவி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு முக்கியமான மசாலா சேர்க்கப்புறம் சீரகம், கடலைப்பருப்பு, மல்லி எல்லாமே 1.5 டீஸ்பூன் தான். அதுக்கப்புறம் தேங்காய், வரமிளகு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் வதக்கிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு நீங்கள் கொதிச்சு வர நேரத்தில் சேருங்க. இதான் ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கு. சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. 1/2 hour ஊற வச்சு புளிக்கரைசல் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஃபைனலாக நீங்கள் கொஞ்ச நேரம் இதை வேக வைங்க, கொதிக்க வைங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டு வச்சோம்னா நமக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆனால் என்னன்னே தெரிலங்க, இதுக்கு முன்னாடி நான் எத்தனை டைமாக சாம்பார் சாதம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மெத்தட், இந்த மசாலா சொன்னோம்னா இதை அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் வந்த டேஸ்ட்டே தனி ஃபீலு. இங்கே 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கட் பண்ண மல்லித்தலை தூவி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க. இந்த டைமில் அரிசி நல்லா மேலே எலும்பி வரும். உங்களுக்கு கொதிச்ச ஆரம்பிச்சு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், அரிசி மேலே எலும்பி நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இந்த டைமில் நீங்கள் மூடி போட்டு 1 விசில் இல்லைன்னா 2 விசில் வச்சுக்கோங்க. அரிசி நல்லா வெந்துட்டுனா 1 விசில் வச்சா போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நல்லா வேக வைக்கோம்ல. ஸோ 1 விசில் இல்லைனா 2 விசில் போதும். அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதான் ஒரு பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா மசாலாவும் நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு. நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகி நம்ம சீக்ரெட் மசாலா வேறு அரைச்சி சேர்த்துருக்கோமா, அதெல்லாம் சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் தங்கச்சி அங்கேருந்து டியூஷன் முடிஞ்சு வரும்போதே பார்த்துட்டேன், என்னக்கா வாசனை வருது, என்னோட ஃபேவரட் சாம்பார் சாதம் தான் நான் பண்ணியிருக்கேன்னு கேட்டால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆமாங்க, சாம்பார் சாதம் சூப்பராக இருந்துச்சு.